ஆக்சுவலி இங்கே ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வரும், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால தான் நான் டைரெக்டாக எழுதிட்டேன். ஓகேங்களா? அப்போ தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓ! இப்படி டைரெக்டாக எழுதலாமான்னு நீங்களும் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதனால தான் நானே அப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்னடா இப்படி எழுதிட்டாருன்னு நினச்சிடாதீங்க. ஓகே, ஸ்டோர் அப் பண்ணிடலாம். ஓகே, சரி எல்லா சம்மும் போடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.3யும் சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? ட்ரை பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 1.3. Okay, so example 1.3, find the inverse of the matrix 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3. Okay, அடுத்து என்ன பண்ணுவோம், கொடுத்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்குவோம். ஓகே, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்? என்ன ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் which is equal to 1 divided by determinant of A into adjoint of A. ஓகே, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இந்த மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வரும்? இதே டைரெக்டாக எழுதிடலாம். 9 minus 2 2 plus 1 into minus 15 plus 3 plus 3 into minus 10 plus 9. Okay, 2 into 7 plus 1 into minus 12 plus 3 into minus 1. 2 into 7 14 minus 12 minus 3. So 12 minus 3 minus 12 minus 3, so minus 1 is not equal to 0. Therefore A inverse exists. ஸோ நமக்கு யார் கிடைச்சிட்டா? A in determinant of A கிடைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கணும்? we want to find adjoint of A. ஓகேங்களா? ஸோ adjoint of A அதை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. 2 போயிடுச்சுன்னா 3 into 3 9 9 minus 2. ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் டேர்ம் minus 15 plus 3. Next third minus 10 plus 9. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போக நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் டேர்மில் வரும். என்ன வரும் சொல்லுங்க? minus 3 plus minus 3 minus 6. Next term 6 plus 9. Next term minus வரும். 4 minus 3. Okay, next term minus 1 minus 9. Okay, next term minusல வரும். சொல்லுங்க 2 plus 15. Next term 6 minus 5 whole transpose. Don't forget this transpose. Okay, next என்ன வரும் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 9 minus 2 7 minus 15 plus 3 minus 12. Minus into minus plus ஆயிடும். So plus 12 minus 10 னா minus 1 minus 9 so plus 9 ஆயிடும். 6 plus 9 15. 4 minus 3 1 minus 1 minus 1 minus 9 minus 10. 2 plus 15 17. So minus 17. 6 minus 5 1 whole transpose. So transpose பண்ண என்ன கிடைக்கும்? 7 9 minus 10 12 15 minus 17 minus 1 minus 1 1. ஓகேங்களா? ஸோ அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஆன்சர், தட்ஸ் ஆல்.
therefore A inverse equal to 1 divided by minus 1 into 7 9 minus 10 12 15 minus 17. ஓகே, இந்த மைனஸால் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஏன்னா மைனஸ் டினாமினேட்டர்ல இருந்தாலும் ஒன்று தான், நியூமரேட்டர்ல இருந்தாலும் ஒன்று தான், மைனஸ் மைனஸ். ஸோ வி கேன் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? therefore A inverse equal to minus 7 minus 9 10 minus 12 minus 15 17 1 1 minus 1. Okay, therefore we found A inverse. ஓகேங்களா, சிம்பிளாக முடிச்சிட்டோமா? ஈஸியாக இருக்கா? ஏன்னா நம்ம A inverse ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஈஸி தான். ஓகே, அப்படியே பாருங்க. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் சம் போகலாமா? எக்ஸசைஸ் 1.1ல் ஃபிஃப்த் சம். ஓகே, if A equal to 1 by 9 matrix minus 8 1 4 4 4 7 1 8 4. Prove that A inverse equal to A transpose. Okay, so if A equal to 1 by 9 into minus 8 1 4 4 4 7 1 minus 8 4, prove that A inverse equal to A transpose. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, சிம்பிளாக இருக்கா? கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா அவனே ஆன்சர் சொல்லிட்டான். சரி, அவங்களே ஆன்சர் சொல்லிட்டாங்க. என்னது? ஏ டிரான்ஸ்போஸ் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ நமக்கு வழக்கம் போல் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இங்கேயே இருக்குது. ஓகேங்களா, நம்ம மறுபடியும் எழுதல. ஸோ A inverse equal to 1 divided by determinant of A into adjoint of A. அட் ஃபர்ஸ்ட் நம்ம யார் கண்டுபிடிக்கணும்? வழக்கம் போல் டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம். ஆனால் கூட யார் இருக்கா? ஒரு 1 by 9 கூடவே இருக்காரு. ஓகேங்களா, ஒன்று கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னா இந்த 1 by 9 உள்ளார எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகாமல் டைரெக்டாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் A, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட், இன்ட்டு A ஈக்குவல் டு A பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. புரியுதா? I hope you know what is called n. What is called n? N is the order of matrix. What is the order? Here 3. ஓகேங்களா, தேர்ட் ஆர்டர் 3 by 3 மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்டர் வந்து 3. ஸோ எழுதலாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் K ஈக்குவல் டு K பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. therefore டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு K பவர் n என்ன? Kனா என்ன? 1 by 9. 1 by 9 பவர் n என்ன? 3. ஓகேங்களா, இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் minus 8 1 4 4 4 7 1 minus 8 4. ஓகே, இப்போ நாம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 1 by 9 cube. ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். minus 8 சொல்லுங்கள் பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் minus 8 into 16 plus 56 minus 1 into 16 minus 7 plus 4 into minus 32 minus 4.
ஓகே, புரியுதுல்ல? சிம்பிள் தான். இதை அப்படியே டிட்டர்மெண்ட் பண்ணி தான் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 divided by what is 9 cube? 9 into 9 into 9. 9 9s are 81. 81 into 9, 729. Okay, so 729 into minus 8 into 16 plus 56, 72, minus 1 into 16 minus 7, 9, plus 4 into minus 32 minus 4, minus 36. Okay, next 1 divided by 729 minus 8 into 72, 576, minus 9, minus 36 into 4, 144. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 1 divided by 729 6 plus 4 10, 10 plus 9 19, 1 8, 8 plus 4 12, 2 மீதி 1 7 29. ஓகே, ஸோ 729 729 கேன்சல், மீதி யார் இருக்கா? -1. இதுக்கா எவ்வளோ பெருசு? ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் A equal to -1 which is not equal to 0. Therefore A inverse X is. ஓகேங்களா? முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint of A. You want to find adjoint of A. ஓகே, ஸோ adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of Aக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கரெக்டாக? என்ன ஃபார்முலா? லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஒரு கான்ஸ்டன்ட் வந்து மேட்ரிக்ஸ் வந்து adjoint of A என்ன? ஓகேங்களா? அந்த ஃபார்முலா என்ன? ஸோ adjoint of A equal to A power n minus 1 into adjoint of A. பார்த்த ஞாபகம் இருக்கா? K power n minus 1 into adjoint of A. ஓகேங்களா? சரி, அப்போ இங்கே K power n minus 1 யாரு? நம்ம இந்த பக்கம் ட்ரை பண்ணுவோமா? Therefore adjoint of A equal to K யாரு? 1 by 9. 1 by 9 power, what is n? 3. 3 minus 1, 2 into adjoint of A. ஓகேங்களா? adjoint of A சொல்லுங்க பார்க்கலாம். -8 அப்படின்னா 16 plus 56. அடுத்த டைம் மைனஸில் வரும். 16 minus 7 minus 32 minus 4. நெக்ஸ்ட் டைம் மைனஸில் வரும். 4 plus 32. நெக்ஸ்ட் டைம் minus 32 minus 4. நெக்ஸ்ட் டைம் 64 minus 1. மைனஸில் வரும் டேர்மு. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் 7 minus 16. நெக்ஸ்ட் டைம் மைனஸில் வரும். minus 56 minus 16. நெக்ஸ்ட் டேர்ம் minus 32 minus 4. ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டுமோ? ஓகே, நெக்ஸ்ட்டு 1 by 9 into 9, சாரி 9 ஸ்கொயர் என்னன்னா 81. 9 into 9, ஸோ 81. 16 plus 56, 72. 16 minus 7, 9, minus 9. Minus 32 minus 4, minus
36. 4 plus 32. 36 minus 36 minus 36 minus 63 minus 9 plus 72 minus 36 whole transpose. ஓகேங்களா? இதில் இருந்து நம்ம காமனாக 9 வெளியில் எடுக்கலாமா? எடுத்துடலாமா? எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1/81 72 minus 36 minus 9 minus 9 minus 36 72 minus 36 minus 63 minus 36. ஓகே, இப்போ இதில் இருந்து 9 வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 9 divided by 81 into 72னா 8 minus 4 minus 1 minus 1 minus 4 8 minus 4 minus 7 minus 4. ஓகே, கேன்சல் பண்ண என்ன வரும்? 9. Therefore adjoint of A equal to 1/9 into 8 minus 4 minus 1 minus 1 minus 4 8 minus 4 minus 7 minus 4. So we found adjoint of A. Next என்ன பண்ணோம்? ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சது. Therefore A inverse equal to 1 divided by determinant of A. 1 divided by what is determinant of A? Minus 1. Next adjoint of A. Adjoint of A என்ன? 1/9 into 8 minus 4 minus 1 minus 1 minus 4 8 minus 4 minus 7 minus 4. ஓகே, இந்த மைனஸால் நான் உள்ளார எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? மைனஸ் காமனாக தானே இருக்குது, மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. பண்ணால் என்ன வரும்? A inverse equal to 1/9 into minus 8 4 1 1 4 minus 8 4 7 4. ஓகே, ஸோ A இன்வர்ஸ் வந்துருச்சுங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ we got A inverse. இப்போ நம்ம A டிரான்ஸ்போஸ் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். என்னது? அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1/9 அப்படியே தான் இருக்கு, ஏன்னா அது கான்ஸ்டன்ட்டு. மேட்ரிக்ஸ் மட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ணால் minus 8 4 1 1 4 8 minus 8 4 7 4. That's all. So A டிரான்ஸ்போஸ் கிடைச்சிருச்சு. ரெண்டு ஒரே மாதிரி இருக்குங்களா? Is that same? Equal? Okay, correct. Therefore A inverse equal to A transpose. Hence ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். பட் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்திருக்கனால அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ டிரான்ஸ்போஸுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் கன்ஃபியூஷனே ஆகுது. ஏன்னா நீ என்ன வேணாலும் விரும்பும் அப்படின்னு டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணிக்கலாம்? டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? we want to use that formulas. ஓகே, ஸோ அப்படியே ஒரு டைம் பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பார்த்தோன்னு கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் தான். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் 9th சம்.